கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லையா? நல்லா இருக்கா மாமா? நீங்க எப்படிங்களா இருக்கீங்களா? ஏ மாமா சந்தோஷம் மகிழ்ச்சி சந்திச்சதுல. ஆனா நாடகத்துல சின்ன பிள்ளையா போடணும்னு சொல்லியிருக்காங்க கிராமத்துல. அதுக்காண்டி இவ்வளவு சின்ன பிள்ளையா கூட்டியார கூடாது. ஒரு நிமிஷம் அந்த வர கிராமத்துல பொன்னாடு இவரங்க மேடையிலே டான்ஸா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும் அருமை மகள் பரிமளா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இன்றைக்கு வர வேண்டியவங்க வந்து மன்னார்குடி சாந்தி. அவருக்கு வர முடியாத சூழ்நிலையால மன்னார்குடி சாந்தி இப்போ ஒரு வாரமாவே போகல. இன்னும் ஒரு 4 நாளைக்கு வர முடியாத சூழ்நிலை. எனக்காக பொன்னாடை போத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் பல வணக்கம். அடுத்த வருஷம் இந்த ஊர்ல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னன்னு அடுத்த வருஷம் நாளைக்கு நேரம் நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். என்னன்னு இங்க உள்ள பங்காளி ஊரா என்னன்னு நேத்து நம்ம ஊருக்கு வந்து டான்ஸ் பரிமளா அது இப்படித்தானே இருந்துச்சு. உயிர் போன மாதிரி ஆட்டம் பாட்டு பேச்சு ஆட்டம் பாட்டு பேச்சு பரிமளாவுக்கு இடம் பிடிக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே என்னை உன்னை பொழந்துடைய பொழந்து அடுத்து போயிடலாமா? ஏறி நன்னாங்க ஏறி தண்டமா ஏறி நல்ல உலகத்தம்மா பலத்தை நல்லா பறிக்கட்டுமா பலத்தை நானும் பறிக்கட்டுமா ஏறி நன்னாங்க ஏறி தண்டமா ஏறி நல்ல உலகத்தம்மா பலத்தை நானும் பறிக்கட்டுமா நானே நானே நானே
ஆமாவா எப்பா என்னப்பா ரேட்டு என்னது இல்ல ஒரு ராத்திரிக்கு நாடகத்துக்கு அதுக்கெல்லாம் அப்படி நாடகத்துக்கு அப்படியா தாய் மாமன் வந்துடலாமா தாய் மாமனோட வச்சுக்க நீ பேசுறத பார்த்தா நாய் மாமன் மாதிரி இருக்கு என்னது பிச்சு போட வேண்டியவனைய இந்தாரு அது என்ன பழைய துணியா நீ சொல்றது வாஸ்தவம் தான் பிச்சு போட சொல்றேன் கூடலூர் அவன் வேற நினைப்புல இருக்கிறேன் உன் மேல சரி சரி அப்படி எல்லாம் இல்லையா எனக்கு இல்லை பக்கறியே வெக்கத்துல வெத்தல சவக்குது என்னையா அவர் என்ன சொல்ற அப்படி நம்ம 3 பேரும் முடியாத மனுஷனா நான் முதல்ல உட்காந்துருக்கேன் என்னை விட்டுவிட்டு இவங்க முடியாத மனுஷங்களை போட்டுக்கிட்டு இருந்தா பாடுபடுத்துறேன் அப்படிங்கிறா சொல்லவே கூடாது நீ போயா போய உன்னைய தாளம் போட சொன்னா அதுல என்னமோ போய் பேர் வெட்டுற மாதிரி பேர் வெட்டிக்கிட்டு இருக்க உன்னை ஆட சொன்னமா நீ அதுல போய் பேர் வெட்டிக்கிட்டு இருக்க எப்படி கலோ கலோ கேளுமா ஏன் கை வச்சான கை வச்சான கீழே இருக்குவேன் என்னையா புரியல ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கேன்ல கண்ணை புடனே வச்சுட்டு வந்த முன்னாடி தான் இருக்கு நீ போட்டு வந்து மேல கை வைக்கிற கட்டி பிடிப்பேன் என்னது முத்தம் கொடுப்பேன் உன்னை கற்பழிப்பேன் இறுக்கி போடுவேன் அட்வான்ஸ் கொடுத்தது எனக்கு அதுக்கு தான் எதுக்கு ராத்திரி 10 மணிலிருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் பரிமளா உன் முண்டாட்டின்னு சொல்லி அட்வான்ஸே கொடுத்துருக்காப்ல இது பாரு கிடாது இருக்க முன்னாடி கேட்டு பாரு இன்னைக்கு நான் சந்தோஷமா வந்திருக்கேன் இவ்வளவு நாளா நமக்கு அடப்பு தடப்பாவே போட்டு உருட்டிக்கிட்டு தெரிய விட்டாங்க இன்னைக்கு தான் விட குஞ்சா கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நழுவ விடுவோனா லட்சுமி நாராயணபுரம் வாழ்க ஓங்குக இப்படி விட குஞ்சு கிடைக்குமா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு கட்டி பிடிக்கிறாரு சொல்ல சொல்ல பல்ல காமிச்சிட்டு சொல்றீங்க இல்ல ஒரு வகையில சந்தோஷமாவும் இருக்கு ஒரு வகையில பயமாவும் இருக்கு எங்க நம்மள போக்சோ சட்டத்தில் உள்ள வச்சிருவாங்களோ பாலியல் பலாத்காரம் ஒன்றை உள்ள வச்சுடுவாங்களோன்னு யோசனையா இருக்கு இருந்தாலும் விடக்கூடாது அவனை தொடத்தாங்க எதுக்கே தொடர என்ன நீ நான் அவனை கட்டி பிடிச்சல என்னது கட்டி பிடிச்சல ஆமா உனக்கு வருத்தமா இருக்கா ஆமா உனக்கு பிடிக்கல பிடிக்கலையா பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துறோம்ல ஆமா அப்போ கட்டி பிடிச்சல உனக்கு 5 ரூபா கொடுக்குறேன் அந்த பணம் வேணாம்னா திருப்பி அவனுக்கு கொடுத்துறேன் அது உனக்கு பிடிக்கல எடுத்தா சரி அதான் அர்த்தம் அது மாதிரி அவனுக்கு கட்டி பிடிச்சேன் பிடிக்கல திருப்பி கொடுத்து கட்டி பிடி அப்பலாம் கட்டி பிடிக்க முடியாதியா என்ன நீ வச்ச ஆளா நானே வச்ச ஆளுதான் ஆளு முகரே பர உனக்கு கொஞ்சமா சூர் இருக்க சொர்ண இருக்க வெக்க இருக்க மாடா இருக்க ரோஸ் இருக்க மேல இருக்க கீழ இருக்க சூம்பி இருக்க சுரு அறிவு கட்ட முட்டா பையல உன்னை திட்டிக்கிட்டு இருக்கையா சூப்பர்
சூப்பர் சாங், நைஸ் சாங். இந்த பாட்டு எந்த படத்துல வருது? அட பாய் மானகட்ட முட்டா பையல உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன்றேன். யார திட்டுற? உன்னைதாயா? மானகட்ட முட்டா பையல திட்டிட்டு இருப்ப. எனக்கு என்ன? உன்னைதாயா திட்டுறேன். ஓ இங்க வாங்க. இப்படி எல்லாம் நீ திட்டினாக்கா நான் வருத்தப்பட வேண்டியா? நம்ம லைஃப்ல எம்பட்டு செருப்படி எம்பட்டு விளக்கமா தெரி. அதானே. எஸ், எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். எதுக்கு? என்ன பேசினா கவலைப்பட மாட்டேன். அப்படியா? ஒன்னா நம்பர் மழுங்க பையன் நான். என்னையா இப்படி நீயே சொல்ற? உண்மை தான் சொல்றேன். மேடை போட்டு லைக் போட்டு மைக்கு போட்டு சொல்லிருக்கேன். நீங்க வேணா மழுங்கலா ரெண்டு போங்க. என் மகன் ரோஜக்கார பிள்ளை. அப்படியா? உங்க அப்பாவா? என்னது? அப்பாவா? ஆமாங்க. உனக்கு சப்போர்ட் கராரு. ஆமா. நீ ரோஷக்காரியா? ஆமா. பா, முப்பா ரோஷக்காரரா? ஃபேமிலியா ரோஜக்கார. நீங்க ரெண்டு பேரும் அப்படியால? ஆமாயா. இருந்திருப்போங்க. ஏன்? நான் உங்களை வேண்டாம்னா ஏன்? நீங்க ரோஷக்காரங்களா இருங்க. நான் அப்படி நான் மழுங்க பயலாவே இருக்கேன். இருக்க போறது இல்லையே. நான் மழுங்க பயலா? ஆனா ஒரு பழமொழி அது சொல்லுவாங்க. ஊருக்கே தெரியுமே. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? மழுங்கன் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். ஏன்? ஏன்? நான் கேக்குறேன். நீ தானே சொன்ன. ஏன்யா? ரோஷக்காரனா இருந்தா சாகத்தான் முடியும். மழுங்க பயலா இருந்தா தான் பொழைக்க முடியும். ஆமா. எப்படி சொல்றியா? இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம் தெரியுமா? எப்படி? இப்ப நீ ரோஷக்காரி தானே? ஆமா. நான் மழுங்க போய் தானே? ஆமா. ஒரு பேச்சுக்கு என்னன்னு? சும்மா காட்சிக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கிவிட்ட. எப்பயா? 5 லட்சமா? நான் எப்ப வாங்கினேன்? பேச்சுக்கா? 5 லட்சமா? பயப்படாத, அதுக்காக காசு கேட்பாங்களோ ஒண்ணு. ஏய், அப்படி பயப்படல இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சரிங்க. நீ 5 லட்சம் வாங்கிவிட்ட. வருஷம் 5 ஆகி போச்சு. வட்டியும் கட்டல, முதலும் கட்டல. சரி. போன் பண்ணி கேட்கலான்னு விட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு லட்சுமி நாராயணபுரத்துல பப்புன்னு யாருன்னு தெரியாம என்கிட்ட வந்து வகையா மாட்டிக்கிட்டேன். சரி. இப்ப நான் கடன் கொடுத்தேன் கேட்பேன்ல? ஆமா. கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். எப்படி கேட்பேன்? எப்படி? அம்மா பரிமளா, என்னங்க? நல்லா இருக்கியாயா? டேய், 5 லட்சம் வாங்கணுமா வேண்டாமா? ஆமா தம்பி, நான் காசு உங்க சார்பா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எது? ஏன் சார்பா? இந்த பணத்தை 5 லட்சத்தை இப்போ கையோட வாங்குறேன்னா இல்லையா பாருங்க. காசு கேட்கறியா? ஆமா. டக்குனு அம்மா பரிமளா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இப்ப நேரத்துக்கு சாப்பிடுறியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிடுறேன்? காசு எழுதுறானா? 5 லட்சம் ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும். அதான் கேக்குறேன். எப்ப கேப்ப? ஏமா என்னங்க? நேரத்துக்கு சாப்பிடுறியா இல்லையா? நேத்து சாப்பிட்டேன். நல்லா சாப்பிடுமா. என்ன இப்படி கறக்கி போயிருக்க? காசை கேள்றாங்க. 5 லட்சத்துல தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்ப கேப்ப காசு? ஏமா என்னங்க? அப்பா வேலைக்கு போயிருக்காரா? ஆமா, வேலைக்கு சரி போயிருக்காரு. சரி சரி சரி. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அவ எப்ப நல்லா இருந்தா? 5 லட்சத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. சரி, சரி. அம்மா கேட்டா சொல்லு. அந்த 5 லட்சத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏடா அம்மால கேட்டோம்னு சொல்லுங்க. நீ 5 லட்சத்தை கேட்டோம்னு இருக்க. நீ எப்படிதான் கேட்கறது அப்புறம்? இப்படி கேட்டா காசு வராது. நான் கேட்கிறேன் பாரு. எப்படி? ஏண்டி கடங்காரன் நாய், பேசக்கூடாது. பிச்சைக்காரன் நாய். கடை வாங்கிருக்கீங்களா? நான் எப்ப வாங்கினேன்? பேச்சுக்கல நாய். வாங்கினடி காசு. வாய் குத்திக்கிட்டு பேசாத. காசு வாங்க நாய் பேசக்கூடாது. எப்பயா கொடுத்தேன்? என்கிட்ட பேசக்கூடாது. பேச்சுக்கா? காசு வாங்கினீங்களா? வாங்கின காசு கொடுக்க வக்கல. யாருனாலும் பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்கன்னு பிரியாணியை வாங்கி குடும்பத்தோடு உட்காந்து பியத்தின மாதிரி பேசக்கூடாது. கடங்கார நாய் பேசக்கூடாது. இதுல இந்த அம்மாளுக்கு பிஸ்லரி வாட்டர் தான் வேணுமா? கார்பரேஷன் குழாத்தன்னு ஜலி பிடிக்குமா? அதுக்கு என் மூத்தத்தை குடிக்க வேண்டியதானே? நான் எதுக்கு குடிக்கணும்? பேசாதே கடங்கார நாய், பேசாதே. வாங்கின காசை கொடுக்க வக்கல. உனக்கெல்லாம் பாவாடை சட்டை எதுக்கு? அவுத்து போட்டு அம்மனுக்கு தெரிய வேண்டியதானே? சோதிக்காதையா? 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது பணத்தை கட்டணும். இல்லைன்னா 10 பையிட்ட போயாவது கட்டி அப்படின்னு நான் கேட்கறோம்னு வச்சுக்க. நீ ரோஷக்காரி என்ன செய்வே? அந்த இடத்துல ஏதாச்சும் குடிச்சிட்டு ஏதாவது பண்ணிக்கிறோம். எது? அந்த இடத்துல குடிச்சிட்டு ஏதாச்சும் ரோஷக்கார செத்து போயிடும். என்னடா சொல்ல வர? விஷத்தை வாங்கி கேட்டப்ப அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்க. விஷத்தை வாங்கி சாப்பிட்டு செத்து போயிடும். எதுக்கு? கை விடு. யாரோ உனக்கு நான் இதுக்கே சாகணும்? கை விடு. ரோஷக்காரியா இருந்தா அந்த காரியம் தான் செய்வோம். இந்த வார்த்தை 10 போயிட்டு போய் கட்டுன்னு கேட்டுவிட்டா ஒருத்தி உயிரோட இருப்பாளா? இருக்க மாட்டாங்க. செத்து போயிருவாள். கண்டிப்பா. அதான் ரோஷக்காரி. ஆமா. இப்ப தோசை பரட்டி போடுவோம். எப்படி? எந்த உங்ககிட்ட ஒரு 50 ரூபா கடை வாங்கிட்டேன். ஹலோ, நிப்பாட்டுங்க. ஏன் பெரிய விவரமா பேசுறாரு? அந்த பிள்ளை மட்டும் 5 லட்சமா, இவர் மட்டும் 50 ரூபா கடை வாங்குறாங்க. அது இல்லம்மா, ஆளு சத்துக்கு தகுந்ததான் கடை வாங்கலாம். 5 லட்சம் என்ன 5 கோடி வாங்கினாலும் நீ அடைக்கலாம். ஆண்டே உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கேன். என்ன அமைப்பு? நம்மனால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க, ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. சரி, ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம ஒரு 50 ரூபா உங்ககிட்ட வாங்கிவிட்டேன். 50 ரூபா? என்ன 50,000 இப்ப 50 ரூபாய்க்கு போயிட்டேன்? 50,000 வெறும் 50 ரூபா. வெறும் 50 ரூபா? நான் கடனை கட்டல. சரி, இப்ப நீ என்னைய கேக்குற? ஆமா. நல்லா கேளுமா. சோட்ட திங்கிறியா? சோட்ட விட்டு சுண்ணா மதிக்கிறியா? ஆள பாரு, ஒரு 50 ரூபா காசு வாங்கல, அத குடுக்கிறதுக்கு திருப்பி கொடுக்க வக்கு இல்ல, வகை இல்ல, துப்பு இல்ல, என்னையா இப்படி இருக்க? ஒரு 50 ரூபா வாங்கினே
இன்னும் நல்லா கேளு. வாங்கி சரக்கு அடிச்சியாடா? நல்லா கேளுமா. நல்லா கேளு கேளு கேளு. சரக்கு வாங்கி மூத்திரத்தை குடிக்க நான் குடிச்சல. அதுக்கு என்ன அதுக்கு? அதுக்கு அந்த 50 ரூபாய் திருப்பி கொடுக்கறது இல்லையா? மூத்திரத்தை குடிக்கணுமா? அது குடியா வாங்கி குடிங்கறேன். வாங்கி அத குடிக்கிறதுக்கு இத குடி. 50 ரூபாய் காசு போட்டு வாங்குறேன். என்னையா? மூத்திரத்தை குடி. நீ ஆமா போத வருமா? இத வந்தா என்ன ஆனலாம்? போத வரும் தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி 400-500 கடையில செலவு பண்றேன். அதையும் விட்டு வைக்க அழகா 5 லிட்டர் கேன உங்ககிட்டே கொடுத்து விட்டுறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொடு. அப்படியா? எப்படி பவண்டோ கலந்துதான் சாப்பிடுவேன். ஏயா? ஒமட்டவே ஒமட்டாது. நீ குடுக்கறதா இருந்தா பாட்டில் கூட வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். 50 ரூபாய் காசு குடுப்பியா கொடுக்க மாட்டேன். எப்ப குடுப்பியா? அதை கேளுங்க. அது உன் மகளை கேட்க சொல்லேனே. எப்பயா கொடுப்ப? நான் கேட்டேனா எங்க அப்பா கேட்டேன்னா? கோபப்படாம கொடுப்போம்ல. எப்ப இருக்கும்போது வாங்கிக்க. எப்ப இருக்கும்? எப்ப இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே இருக்கு. எப்ப வேலைக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். எப்ப மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? படுக்கவும் வர முடியாடா. இதுதான் மழுங்க பையன். இப்ப தெரியுதா? என்கிட்ட கடன் கொடுத்தவன் தான் வாங்க முடியலன்னு தூக்கு போட்டு சாகணுமே தவிர நான் மசர் கூட சாக மாட்டேன். அதுக்கு தான் ரோசக்காரனுக்கு காசை கொடு, சரி மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுறான். காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா விற்காதது வித்து கூட காசு கொடுத்து விடுவேன். ஹலோ ஹலோ மழுங்க அதுதான் விற்காது. அப்புறம் எப்படி விற்க முடியும்? ஏய் லூசு, விற்காதது வித்துனா விற்காம கிடக்கிறது அல்ல. பாரம்பரிய சொத்தா இருக்கும். விற்கவே கூடாது நினைச்சதா இருக்கும். வித்து கூட கொடுத்து விடுவேன். மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தேன். பொண்டாட்டி என்ன திட்டினாலும் அவன் பாட்டுக்கு தலையை கீழே போட்டு சோத்த தின்னுட்டு மயிறு வச்சுன்னு போயிட்டே இருப்பேன். குடும்பம் கெட்டு போகாம இருக்கேன். இப்ப நம்ம 2 குடும்பமா இருக்கோம்ல, அந்த மாதிரி எப்பயா இருக்கலாம், இருப்போம். வேலையை பாரு எப்பவோ விடுவேன். சரி விடு விடு. கோவப்படுற சின்ன பிள்ளை இருக்க. கை மேல கை வைக்கியா? கைய ஒடிச்சு விட வேண்டி. மேல வைக்கப்படாதா? ஹலோ அப்ப கீழே வைக்கவா? கீழே வைக்கிறேன். ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய வந்து கைவிட்டு பேசுற. கேட்க மாட்டீங்களா? அறிவு இருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத பிள்ளை தெரிஞ்சுதானே கை வைக்கிறேன். கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டோம்னா புருஷன் அதையும் வாயிலே விட்டுவாங்க. ஹலோ ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய வந்து கை விடலாமாங்க? கல்யாணம் ஆன பிள்ளைய மேல கை வச்சா புருஷன் வெட்டுவியா? கல்யாணம் ஆகாத பிள்ளைய மேல கை வச்சு வச்சுக்க. எங்க அப்பா இருக்காரு, வெட்டியே விடுவாரு. எந்திரிச்சு போய்க்கா. வருவார்ல எப்படி இருந்தாலும். எப்ப வர்றது? அவன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தா. எங்க அப்பா தப்பா பேசாதயா? அப்பா பேசல. அவன் வெட்டியா முடிதா வெட்டுவியா? ஒண்ணு சொல்றேன் கேளு. என்ன நீ என்ன ஏப்பா என்னப்பா சரி டீ சாப்பிடுறியா? பெரிய கிளாஸா இருக்கேன்னு பார்த்தேன். உங்க அப்பையும் சொல்றேன் வயசுக்கு வந்த பிள்ளைய தொடலாமான்னு கேட்கிறேன். வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னா தான் பாலியல் பலாத்காரம் நம்மளை கொண்டு உள்ள வச்சு குத்துவாங்க. என்ன பலகாரமா? அம்மா ஆயா இது இந்த பலகாரம்லாம் எங்கங்க விக்குது? வாங்கி தரணுமா? பலகாரம் வாங்கி தரணுமாயா? குடும்பமே லூசாடா நீங்க. நீங்க சொன்னீங்க அது ஆயா அவர்கிட்ட போய் கேட்காதம்மா. ஐயோ காலையில மதுரையில வண்டி அனுப்பாட்டி அப்பா வாங்கி தரேன் உனக்கு பாலியல் பலாத்காரம். ஏன்மா உங்க ஒப்பன் சொல்ல நம்பாத. பலாத்காரம்ங்கிறது பலகாரம் அல்ல, அது வம்பா செய்யறது. என்னங்க எவ்வளவு வம்பா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நாங்க மதுரையில கூட போய் வாங்கி தரோம். ஐயோ இங்கே நான் உனக்கு தெரியாம சொல்லிட்டேன். நீங்க ஃபேமிலியே அருளூசா இருப்பீங்க. இல்லங்க நான் அதை சாப்பிட்டதே இல்லை, எனக்கு வேணும். பலாத்காரம் வேணுமா? அப்ப நான் செஞ்சுதான் காட்டணும். அப்புறம் அது என்ன எப்படி கேட்டது? ஏய் மறுபடியும் வர்றியா? பிச்சு பிடி பிச்சு. அது வரும் போகும். கொஞ்ச நேரம் அமைதியாரு, பேசாம பச்சை பிள்ளைட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பொறுக்கலையா? பொறுக்காம தான் வரும் போல இருக்கு மலையே. சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பண்றீங்க. Come on, tell me. நவாப்பழம் அடாது மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடக்கும். தைரியமா பாருங்க. நான் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் பாருங்க. அவங்க தான் ஓடுறாங்க, நான் ஓடுறேன் பத்தியா? அதான் திறமை. மேல பாரு. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அப்படியா? நம்ம விற்க அம்மா
ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இடைஞ்சலையும் தாங்கிக்கிட்டு நமக்கு உதவி பண்றாங்கன்னா இல்ல அவங்க லவுக்குன்னு உருவிட்டு போனான்னு நம்ம வேலை முடிஞ்சு. காலையில இருந்து நினைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அம்மா நான் பிச்சை எடுக்கிறேன். கை கொடுக்க சொன்னாருமா சைனீஸ் முறைப்படி. வெரி குட் கமான். இன்னும் கொஞ்சம் பெண்டு கிடைக்கணும். இன்னும் கொஞ்சம் முகத்தை பார்த்தேன். இன்னைய காட்டில் நான் சின்ன பிள்ளை. இந்த சட கோட கோடங்கிற வேலை வச்சுக்கிட்டே உனக்கு என்ன வந்து வாசத்தில் வச்சுட்டு போயிட்டே இருக்க. ஒண்ணுக்கு போறதா ஓரமா போய் போக வேண்டியதானே. என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் பேசிக்கிட்டு இருக்கிற போவாங்க. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? என்னங்க? நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க. ஆனா உங்கள்கிட்ட எப்படி கேட்கறதுன்னா, ஹலோ, ஒரு பொம்பளை பிள்ளையே வெக்கப்படாம இருக்கு. என்னமோ எப்படி கேட்கறது என்ன கேட்கறதுன்ட்டு. அப்படி இல்லை, உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஹலோ சாரி. ஹலோ, மேரேஜ் ஒரு பச்சை பிள்ளைகிட்ட என்ன கேட்குறீங்க? அட சும்மா பச்சை பிள்ளைன்னு சொல்லாதீங்க. சிகப்பாக்கலாம் பார்க்குறியா? அதெல்லாம் அந்த பிள்ளை குடும்பத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. எதை வச்சு சொல்றீங்க? அதெல்லாம் நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, கை நட்டுமா. உன் கை தானே? மூக்கு என்ன சந்தேகப்படுறீங்க? உன் மூக்கு தானே? சுண்டு வரல விடு விடு, சும்மா விடு. போகுதா? போகுது. மோதிர வரல விடு. போகுது. பாம்பு வரல விடு. அட போயிருக்கு. அல்காட்டை வரல விடு. போயிருக்கு. கட்டை வரல விடு. போகுதுல. அப்படிதான். என்ன அது விரல விட்டா போகுது? அதெல்லாம் போகும். அடுத்த விரல விட்டா எப்படி போகும்? உன்னை எப்படி என் மனசுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? நான் ஒன்னு கேட்கட்டா? என்னங்க? நான் உன்னை ஓப்பனா ஒன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் நீ என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கணும். அது வேணும் நடக்கலாம். நீங்க சொல்றீங்க எப்படி நடந்தா எனக்கு சரி. என்ன ஐ லவ் யூ, யூ டு லவ் மீ. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அத பிடிச்சிருந்துச்சுன்னா நான் திருப்பி சொல்றேன். ஓ, நான் ப்ரப்போஸ் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணுமா? ஆமாங்க. ஐ லவ் யூ. இப்ப சொல்றேன். ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டது மனதோடு
மனதோடு ஊஞ்சலாடுவோம். ஒரு ராகம் பாடலோடு பாட்டு கேட்கணும் மனதோடு உறங்காமல் வாடுவோம் சுகம் அரங்கீரத்தோராயிரம் சுகம் இது ஒரு ராகம் பாடலோடு காதல் கேட்கலும் மனதோடு ஓ மனசுக்கு எதுவும் தோணுதான்னு பார்ப்போம். நம்ம 2 பேர் பாட்டுல யாரு பாட்டுல மழை நிக்குதுன்னு பார்ப்போம். இப்ப நிக்குதா மழை? திறமையை காட்டு. மாதிரி தூக்கி விடுங்க. 2-8 பண்றாங்களா? நீ பொழந்தது எந்திரிக்க முடியல. இல்ல நீ பொழந்தது போதுப்பா. இல்ல வேற உனக்கு ஏந்திரிச்சு நிக்கவே முடியலையா? போஸ் கொடுக்கலாம்னு உட்கார்ந்து ஜாயிண்ட் மாட்டேன். என்னை விட்டுட்டு போகாத. நான் போய் கடைக்கு போறேன். என்ன கடைக்கு?
ஆமா அந்த கடைக்கு இல்ல மாமா நம்ம கல்யாணத்துக்கு தாலி மாலை சேலை எல்லாம் வேட்டி கீட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பாரு. சீக்கிரம் வந்துடுறேன். ஏங்க கல்யாணம் நடக்க போது ஏங்க சந்தோஷமாலாம் அழுகுறியா? இவளை கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டு கொண்டு என் பொண்டாட்டிக்கு விளக்கமா தேடி வாங்க முன்னாடியே போலீஸ் இருக்கா? உனக்கெல்லாம் அறிவில்லையாடா? எரும மாடு மாதிரி இருந்துக்கிட்டு பச்சை பிள்ளைய கல்யாணம் பண்ணி குட்டியாத்திருக்கியே அப்படின்னு கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி இதெல்லாம் ஒரு கனவா நினைச்சு வெரி குட் வெரி குட் வெரி குட் ரெடியா? ஓகே பாய் பாய்.